நீங்கள் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ தூக்கத்தில் உங்களுக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவுல உங்களுடைய அறியாமையெல்லாம் நீங்கி பல அறிவு பசியை போக்குற மாதிரி ஒரு அறிவு கனவு வந்துக்கிட்டு இருக்கு. அப்போது உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது. என்னன்னு பார்த்தா ஒரு கொசு உங்களை கடிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் உங்களுடைய தூக்க கனவுல பொறுங்க, ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி நான் தூங்கும் பொழுது ஒரு கொசு கடிச்சிட்டு இருந்துச்சு. அப்போ அந்த கொசு நான் திடீர்னு அடித்தேன். அப்போ அது செத்து போச்சு. அந்த நேரத்தில் சரி, அந்த கொசு பரப்பி விட வந்த அந்த நோயுமே இப்போ நான் அடித்தனால போயிருக்கும் அப்படின்னு எனக்குள்ள தோணிட்டு இருந்துச்சு. அப்புறம் கொசுவெல்லாம் நம்மளோட தலையில் நிறைய ஒரு 50-60 கொசுக்கள்லாம் எப்பயாவது பறக்கிறத நம்ம பார்த்துருப்போம். இது ஏன் இப்படி பறக்குது அப்படின்ற சந்தேகமும் வந்துச்சு. அப்புறம் இந்த கொசுக்கள் எல்லாமே சும்மா ஓயாமல் கங்கின்னு சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும். இது ஏன் இந்த மாதிரி சத்தம் போடுது அப்படின்னு சொல்லி பல சந்தேகங்களுக்கு பதில் தேடி போனேன். அந்த பதில்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு. இன்னைக்கு அந்த ஆச்சரியத்தை உங்களுக்கும் தரப்போகிறேன். கொசுவோட பல தகவல்களை இன்னைக்கு அக்கு வேற ஆணி வேற பார்த்துடலாம். குளுசிடே அப்படின்ற குடும்பத்துக்கு கீழே தான் கொசுக்களை வகைப்படுத்துகிறாங்க. கிட்டத்தட்ட 3500க்கும் மேற்பட்ட கொசு இனங்கள் இருக்குது. இதை ஒரு 3 துணை குடும்பத்துக்கு கீழே வகைப்படுத்துகிறாங்க. இந்த அனாஃபிலஸ் கொசு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வகையரா, இதெல்லாமே ஒரு 500 அளவுக்கும், அப்புறம் இந்த ஏடிஸ் கொசு, குளுப்ஸ் கொசு அப்படின்னு சொல்லி அது ஒரு 3000 அளவுக்கும், அப்புறம் 3வது துணை குடும்பம், இவர் பயங்கரமான ஆள், டோக்சோரைசின்ஸ் அப்படின்ற இந்த துணை குடும்பம். இதை நம்ம கடைசியாக பார்க்கலாம். சரி, இந்த கொசுக்களோட வாழ்வியலை பார்த்துடலாம். முதல்ல தண்ணீரில் தான் இந்த முட்டைகள் இருக்கும். இந்த முட்டைகள் கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட முட்டைகள் கூட இருக்கும். இது இனத்துக்கு இனம் மாறுபடுது. சரி, இப்போ ஒரு 100க்கும் மேற்பட்ட முட்டைகள் இருந்துச்சுன்னா அதுலேருந்து லார்வாக்கள் முதல்ல வெளியே வரும். இந்த லார்வாக்களோட உணவு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா இந்த லார்வாக்கள் சின்ன சின்ன பாக்டீரியா, ஆல்கே, அப்புறம் சின்ன சின்ன நுண்ணுயிரிகள், அப்புறம் பூஞ்சைகள், இது எல்லாத்தையுமே சாப்பிட்டு இந்த லார்வா நிலையில் இவ்வளவு உணவை எடுத்துக்கிட்டாலுமே இந்த லார்வாக்களுக்கும் நிறைய ஆபத்துகள் இருக்கத்தான் செய்யுது. இந்த லார்வாக்களை சாப்பிடக்கூடிய பல உயிரினங்கள் இருக்கு. சரி, இந்த லார்வாக்கள் அதுக்கிட்டலாம் தப்பிச்சு வந்துச்சு அப்படின்னா ஒரு வாரத்துக்கு மேலே ஆச்சு அப்படின்னா அதுலேருந்து பியூப்பா, அதாவது கூட்டுப்புழுவாக மாற ஆரம்பிக்கும். அந்த கூட்டுப்புழு நிலையில் ஒரு 2-3 நாட்கள், அதுக்கப்புறம் அதுலேருந்து கொசுவாக வெளியே வர ஆரம்பிக்கும். வெளியே வர்ற கொசு ஆண் கொசுவாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கொசு மனிதர்களெல்லாம் கடிக்காது. பெண் கொசுக்கள் மட்டுமே மனிதர்களை கடிக்கும். இந்த ஆண் கொசு என்ன பண்ணும் அப்படின்னா இது தாவர பகுதிகளை நோக்கி போகும். அங்கே இருக்கிற தாவரத்தினுடைய சாறு பகுதிகளை அது உணவாக எடுத்துக்கிறோம். மலர்களினுடைய நெக்டரு, இல்லாட்டி தாவர சாறு பகுதி, தாவரத்தின் இனிப்பான பகுதி, இதைத்தான் எடுத்து சாப்பிட்டு தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இதைத்தான் சாப்பிட்டு வாழும். இதனுடைய வாழ்நாள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பெரிய அளவுக்கெல்லாம் இல்லை. இதனுடைய வாழ்நாள் ரொம்பவே சின்னது தான். கிட்டத்தட்ட ஒரு வாரத்திலேருந்து 2 வாரத்துக்குள்ள ஆண்களினுடைய அந்த கொசுவினுடைய வாழ்வியல் முடிஞ்சு போகும். சரி, அந்த கூட்டுப்புழுல இருந்து ஒரு பெண் கொசு வெளியே வந்துச்சு அப்படின்னா இந்த பெண் கொசுவனுடைய வாழ்நாள் ரொம்பவே அதிகம். ஆண் கொசுவை ஒப்பிடும் பொழுது 1 மாசத்துல இருந்து 2 மாசம் வரைக்கும் கூட இந்த பெண் கொசுக்கள் எந்த ஒரு உயிரினமும் தாக்காம இருந்துச்சுன்னா வாழக்கூடியது தான். சரி, இந்த பெண் கொசுக்கள் ஏன் ரத்தம் குடிக்குது அப்படின்னா பெண் கொசுகளுக்குமேவும் ரத்தம் தேவையில்லை. இந்த பெண் கொசுவுமேவும் தாவரத்தின் சாறு பகுதிகளை தான் தன்னுடைய முதன்மை உணவாக எடுத்துக்கும். அதற்கு இனப்பெருக்கம், அதாவது அந்த முட்டைகளுக்கு புரதம் தேவை. அதுக்குள்ளே இருக்கிற முட்டைகளுக்கு அந்த புரதத்திற்காக மட்டுமே இது ரத்தத்தை நாட ஆரம்பிக்குது. ரத்தம் குடிச்ச பின்னாடி கொசுவானது அந்த நீர்நிலைகளில் போய் முட்டையிடும். ஒரு கொசு தன்னுடைய வாழ்நாளில் கிட்டத்தட்ட ஒரு 6-7 தடவை கூட முட்டைகளை இடக்கூடியதுதான். ஒவ்வொரு தடவை முட்டையிடும் பொழுதும் அது 50லேருந்து 200 முட்டைகள் வரைக்குமே இடக்கூடியது தான். அதுக்கப்புறம் 2 மாதம் கழிச்சு கொசு இறந்து போயிடும். சரி, இப்போ இந்த கொசுனால மனிதர்களுக்கு மட்டும்தான் தொல்லையா அப்படின்றத பார்த்துருவோம். அதாவது ஒவ்வொரு கொசுவும் ஒவ்வொரு இனங்களை பொறுத்து மனிதர்களை மட்டும் கடிக்கிறது கிடையாது. ஒரு சில கொசுக்கள் கால்நடைகளையும் கடிக்கும். ஏன், தவளையை கடிக்கும், பாம்பை கடிக்கும். கொசு கடி தாங்க முடியலப்பா, கொஞ்ச நேரம் மட்டும் தூங்க விடுங்கப்பா. இந்த மாதிரி நிறைய உயிரினங்கள், பாலூட்டிகளும் சரி, ஊர்வனக்களும் சரி, இந்த மாதிரி நிறைய உயிரினங்களை இந்த மாதிரி கொசுக்கள் தொல்லை கொடுத்து தன்னுடைய புரத தேவைக்காக, தன்னுடைய முட்டைகளின் புரத தேவைக்காக இந்த மாதிரி எல்லா உயிரினங்கள் கிட்ட இருந்தும் ரத்தத்தை எடுத்துக்கிறது. சரி, இப்போ மனிதர்களை ஒரு பெண் கொசு கடிக்குது அப்படின்னா அது முதல்ல தன்னுடைய அந்த உறிஞ்சு குழல் மாதிரி இருக்குல்ல, அதை நம்ம பார்த்தா ஒன்று மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது ஒரு சிக்கலான அமைப்பு. அதுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 6 நீட்சிகள் மாதிரி இருக்கும்.
முதல்ல அதில் ஒரு 2 மட்டும் மனிதர்களுடைய தோலை துளையிடக்கூடிய வகையில் இருக்கும். அப்புறம் இன்னும் ஒரு 2 வந்து அந்த துளையிட்ட அந்த தோலை பிடிச்சுக்கணும். அப்புறம் இன்னொரு நீட்சி வந்து உள்ளே போய் சலைவாவை வெளிப்படுத்தும். அதாவது சலைவா வெளிப்பட்டாதான் இந்த கொசுக்களுக்கு இப்போ நம்மளுக்கு ஒரு காயம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா உடனே ரத்தம் உறைஞ்சி வந்து அந்த ரத்தத்தை வெளியே போகிறத தடைப்படுத்தும். அதே மாதிரி தான் கொசு கடித்தாலுமே ரத்தம் சின்ன துளை தான், உடனே ரத்தம் உறைதல் ஏற்பட்டுரும். அதனால இந்த கொசுக்கள் என்ன பண்ணும்னா சலைவாவை உள்ளே செலுத்தும். இந்த சலைவாவோட வேலை என்ன அப்படின்னா அந்த ரத்தத்தை உறைய விடாது. அது எப்பவுமே தங்கு தடையின்றி வர்ற மாதிரி அந்த இடத்த பார்த்துக்கிறோம். அதுதான் இந்த கொசுவினுடைய சலைவாவோட வேலை. அந்த சலைவாவை முதல்ல உள்ளே செலுத்தும். இந்த சலைவாவோட இன்னொரு வேலையும் இருக்குது, வலியை குறைக்கக்கூடியது. அதாவது கொசு கடிக்கும் பொழுது நம்மளுக்கு அதிகமாக வலிக்கணும், ஆனால் இந்த சலைவா உள்ளே செலுத்துறதுனால அது அதிகமாக வலியை ஏற்படுத்துறது கிடையாது. நம்மளுடைய உடலின் ஒவ்வொரு பாகங்களை பொறுத்து நம்மளுக்கு இந்த கொசுக்கடியினுடைய வலியானது வேரி ஆகுது. சரி, இந்த சலைவாவை செலுத்திருச்சு. அப்புறம் கடைசியாக இன்னொரு நீட்சி, அதாவது 6 நீட்சியில் 2 பிடிச்சிக்கிறோம், 2 ஓட்டை போடும், 1 உள்ளே போய் சலைவாவை செலுத்தும், கடைசி ஒன்று இருக்குல்ல அதுதான் உள்ளே போய் அந்த ரத்தத்தை உறிஞ்ச ஆரம்பிக்கும். இந்த சலைவாவை செலுத்தணுன்னு இந்த கொசு வந்து எப்படி நோய்களை பரப்புது அப்படின்னா ரத்தத்தின் மூலமாக நோய்களை பரப்புறது கிடையாது, இந்த சலைவாவின் மூலமாக தான் இந்த நோய்களை பரப்புது. இது எப்படி அப்படின்னா இப்போது ஒருத்தவருக்கு மலேரியாவோ இல்லாட்டி வேறு ஏதோ ஒரு நோய் இருக்குதுன்னு வச்சுப்போம், மலேரியா, யானைக்கால் நோய், அப்புறம் டெங்கு, இந்த மாதிரி சிக்கன் குனியா, இந்த மாதிரி ஏதோ ஒரு நோய் இருக்குது. அவரை போய் இந்த கொசு வந்து கடிக்குது அப்படின்னா முதல்ல சலைவாவை செலுத்திட்டு ரத்தத்தை உறிஞ்சும். அவங்களுடைய ரத்தத்தில் இந்த மாதிரி நோய் கிருமிகள் இருக்கும். அந்த நோய் கிருமிகள் இந்த கொசுவினுடைய உடலுக்கு வந்துடும். இந்த கொசுவினுடைய உடலில் வந்தோடனேவும் அந்த நுண்ணுயிர்கள், அதாவது அந்த நோய்க்கான அந்த பாக்டீரியாக்கள் இல்லாட்டி வைரஸ்கள் இதெல்லாம் என்ன செய்யும் அப்படின்னா இந்த கொசுவுக்குள்ள உருமாற்றம் அடைஞ்சு இந்த கொசுவினுடைய சலைவா பகுதிக்கு போய் வந்து உட்காந்துக்கிறோம். ஆனால் இதுக்கு ஒரு சில நாட்கள் தேவைப்படும். இப்போ மலேரியா இருக்கிற ஒரு நபரவே ஒரு கொசு கடிக்குதுன்னா கடிச்சிட்டு உடனே வந்து இன்னொருத்தவங்களை கடிச்சிச்சுன்னா அங்கே இருக்க மலேரியா இங்கே வந்துருமானா வராது. இந்த கொசுவினுடைய உடலுக்குள்ளே போய் அந்த கொஞ்சம் உருமாற்றமெல்லாம் அடைஞ்ச பின்னாடி மறுபடியும் அது சலைவான்ற அந்த கொசுவினுடைய சலைவா பகுதிக்கு போகணும். அந்த சலைவாக்கு போன பின்னாடி அப்புறம் கொசு வந்து வேறு ஒரு மனிதருக்கு போய் கடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த சலைவாவை வெளிப்படுத்தும். அந்த சலைவாவை வெளிப்படுத்துறதுனால தான் அந்த சலைவாவில் இருக்கிற நோய் கிருமிகள்லாம் இந்த மனிதனுக்கு கடத்தப்படும். இப்படி தான் ஒவ்வொரு கொசுவுமேவும் நோய் கிருமிகளை பரப்புது. இந்த உலகத்திலேயும் மனிதனை அதிகமாக கொல்லக்கூடிய உயிரினம் எது அப்படின்னா அது மனிதர்களே கிடையாது. மனிதனுக்கும் மேலே, அதாவது கொசுக்கள் தான் கிட்டத்தட்ட 7 லட்சத்திற்கும் அதிகமான மனிதர்களை ஒரு ஆண்டிற்கு கொள்கிறது. அதுக்கடுத்து தான் மனிதர்கள், அதுக்கடுத்து ரேபிஸு அப்படின்னு சொல்லி, அதுக்கடுத்து பாம்புகள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றும் படிப்படியாக கீழேன்னு வருது. முக்கியமான மனிதர்களுக்கு மிகப்பெரிய எதிரி அப்படின்னா அது கொசுக்கள் தான். இப்போது மலேரியாவுக்கு காரணம் வந்து பிளாஸ்மோடியன்ற நுண்கிருமி. இந்த நுண்கிருமி என்ன பண்ணோம்னா, இப்போ ஒரு மனுஷங்க படுத்திருக்காங்க, அவங்கள போய் ஒரு கொசு கடிக்குது, அவங்களோட ரத்தத்தை வந்து உறிஞ்சிக்கிறது. உறிஞ்சின பின்னாடி இந்த கொசுக்களில் வந்து அந்த மலேரியாவுக்கு காரணமான அந்த பிளாஸ்மோடியம் கிருமி வந்து வாழணும். ஆனால் எல்லா கொசுக்கள்லையுமே இந்த நுண்கிருமி வாழ முடியாது. ஏன்னா எல்லா கொசுக்கள்லையுமே நோய் எதிர்ப்பு திறன் இருக்கும். அதுவுமே இந்த நுண்கிருமிகளை அழிக்க முயற்சி பண்ணும். ஒரு சில கொசுக்கள் மட்டும்தான் இந்த பிளாஸ்மோடியத்தை அழிக்க முடியாமல் அப்படியே விட்டுரும். அது என்னன்னா அதுதான் அனாஃபிலஸ் கொசு. இந்த மாதிரி அனாஃபிலஸ் கொசு வகைகளில் ஒரு 30-40 வகைகள் அதுதான் மலேரியாவை பரப்பக்கூடியது. இந்த மாதிரி அதே மாதிரி டெங்குக்கு உரிய நுண்கிருமிகள் இருக்குல்ல, அந்த நுண்கிருமிகள்லாம் டெங்கு பரப்பக்கூடிய கொசுக்களில் மட்டும்தான் பரவுமே தவிர எல்லா கொசுக்கள்லையுமே பரவாது. இப்போ ஏடிஸ் கொசு இதெல்லாமே டெங்குவை பரப்பக்கூடியது. அப்போது ஏடிஸ் கொசு இல்லாமல் வேறு ஒரு கொசு வந்து இந்த நோய் இருக்கிற மனுஷனை கடிச்சா அந்த கொசுவினுடைய நோய் எதிர்ப்பு திறன் வந்து இந்த நுண்கிருமிகளை அழிச்சிரும். அப்போது ஒவ்வொரு நோய்க்கும் ஒவ்வொரு விதமான கொசுக்கள்னால் பரப்ப முடியும். வேறு கொசுக்கள்னால் அந்த நுண்கிருமிகளை அந்த கொசுவேவும் அழிச்சிடும். சரி, இப்போது எனக்கு தோணுன அந்த சந்தேகத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் பண்ணுவோம். அதாவது எனக்கு முதல்ல தோணுனது, இப்போ ஒரு கொசு இருக்குது, அது நம்மளை கடிச்சிட்ருக்கு, உடனே நான் வந்து கையில் வச்சு அடிச்சிடுறேன். அப்போது இந்த கொசு ஏதாவது நுண்கிருமிகளை ஏற்றிட்டு வந்துச்சுன்னா எனக்கு அந்த நுண்கிருமிகள் பரவி எனக்கு நோய் வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அந்த கொசு செத்து போச்சுனாலும் வரத்தான் செய்யும். ஏன்னா ஒரு கொசு வந்து உள்ளே போனோன்னே
துளையிட்ட உடனேவும் சலைவாவை வெளிப்படுத்தும். அந்த சலைவாவில் தான் நுண்கிருமிகள்லாம் உட்காந்துருக்கும். அதனால எனக்கு நோய் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால கொசு செத்து போச்சு அப்படின்றதுக்காக எனக்கு நோய் வராது அப்படின்றது கிடையாது. அதுக்கப்புறம் அடுத்த சந்தேகம், கொசுக்கள் எல்லாம் பறக்கும் பொழுது அப்படியே சத்தம் போட்டுக்கிட்டே வருது. இது எதுக்கு சத்தம் போடுதுன்னா, இது இந்த கொசுக்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி. ஏன் அப்படின்னா, இந்த கொசுக்கள் இந்த மாதிரி ஒரு ஒலி எழுப்பலை அப்படின்னா இதனுடைய வாழ்க்கையே குழப்பத்தில் போய் இந்த கொசுவினோட இனங்களே அழிஞ்சு போகக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்குது. ஏன் அப்படின்னா, இந்த கொசுக்கள் அந்த ஒலி எழுப்புதில்லை. அந்த ஒளி வாயினால் ஏற்படுத்துறது கிடையாது, கொசுக்களினுடைய ரெக்கைகள்னால ஏற்படுத்துது. ஒரு கொசு ஒரு நொடிக்கு கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்ட அசைவுகளை, அதாவது 600 தடவை அதனுடைய ரெக்கைகளை அடிக்கக்கூடிய அளவுக்கு வேகமாக இருக்கும். அதனால ஒவ்வொரு கொசுவும் பறக்கும் பொழுது ஏற்படக்கூடிய ஒளி தான் அந்த இங்கின்னு சத்தம் வருதுல்ல, அந்த சத்தம். சரி, இந்த ஒரு ஒளி இல்லை அப்படின்னா கொசுக்களினுடைய வாழ்க்கையை குழப்பத்தில் போயிடும்னு சொன்னேன்ல, அது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு கொசுவுமே இனப்பெருக்கத்திற்கு இந்த சத்தம் தான் மிகப்பெரிய காரணமாக இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஆண் கொசு இருக்குது அப்படின்னா ஒரு பெண் கொசு பறந்து வரும்பொழுது அந்த ஒளியை உணரக்கூடிய உணர்திறன் இந்த ஆண் கொசு கிட்ட இருக்கும். இந்த ஆண் கொசு ஒரு பெண் கொசு பறந்து வரும்பொழுது, சரி இங்கே ஒரு பெண் கொசு பறந்து வருது, அது கூட போய் இனப்பெருக்கம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணும். பெண் கொசுவா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காகவும், அதாவது ஒவ்வொரு இனத்துக்குமே 3500 கொசுக்கள் இனங்கள் இருக்குது அப்படின்னா 3500 கொசு இனங்களுக்குமே ஒவ்வொரு வகையான ஒளி இருக்கும். இந்த தனிப்பட்ட ஒளியை இந்த ஒவ்வொரு ஆண் கொசுவுமே கண்டுபிடிச்சிடும். இது நம்மளோட இனம், இதுகிட்ட போய் நம்ம இனப்பெருக்கம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி இது ஆணா பெண்ணான்னு கண்டுபிடிக்கும், இது நம்மளுடைய இனமான்னு கண்டுபிடிக்கும். இந்த மாதிரி ஒளியை வச்சேவும் இப்படி கண்டுபிடிச்சு அதனுடைய இனத்தோட இனப்பெருக்கம் செய்கிறதுக்கு இந்த ஒளி ரொம்ப முக்கியமாக இருக்குது. சரி, அடுத்த சந்தேகத்துக்கு வருவோம். இப்போ நம்ம எப்பயாவது மாலை நேரங்கள்லேயே இரவு நேரங்கள்லேயே வெளியே இருக்கும் பொழுது நம்ம தலையை சுற்றி ஒரு 50-100 கொசுக்கள் கூட பறந்துக்கிட்டே இருக்கும். அங்கிட்டு இப்படி தட்டி விட்டாலுமே நம்ம தலையை சுற்றியே பறந்துட்டுருக்கோம். அப்படி இல்லையா, வேறு ஏதாவது தாவரத்தின் அதாவது உச்சியில் கொசுக்கள் இந்த மாதிரி பறந்துட்டுருக்கோம். ஒரு பாறை இருந்துச்சுன்னா அது மேலே பறந்துக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் எதுக்காக இப்படி பறந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா, இங்கே அவங்களுடைய இனப்பெருக்கத்திற்காக தான் இங்கே இந்த மாதிரி பறந்துட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் இருக்கீங்க, உங்கள் தலையை சுற்றி ஒரு 50 கொசு பறந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னா இந்த கொசுவினுடைய ஒளியை வச்சு பெண் கொசு அங்கே வர ஆரம்பிக்கும். இங்கே ஏதோ ஒரு கூட்டம் இருக்குது, இங்கே போனால் இனப்பெருக்கம் செய்ய முடியும்னு சொல்லிட்டு இந்த பெண் கொசுவானது அந்த கூட்டத்தை நோக்கி கவரப்பட்டு அங்கே வரும். இந்த பெண் கொசுவினுடைய அந்த ஒளியை வச்சு இது பெண் கொசு, இது நம்மளுடைய இனத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி அந்த ஆண் கொசுக்கள் தீர்மானித்த பின்னாடி அதில் எந்த கொசு முந்துதோ அந்த கொசு பெண் கொசுவோட இனப்பெருக்கம் செய்ய ஆரம்பிக்கும். இணை சேர்ந்த பின்னாடி அந்த பெண் கொசு அங்கேருந்து வெளியே போயிடும். அதுக்கப்புறம் வேறு ஒரு பெண் கொசு அங்கே வரும். இந்த மாதிரி ஒரு கூட்டம் இருந்துச்சு அப்படின்னா அதை சுற்றி ஒவ்வொரு பெண் கொசுவாக தன்னுடைய இனப்பெருக்கத்தை முடிச்சுக்கிட்டு போயிடும். அப்போது உங்கள் தலையை சுற்றி ஒரு 50 கொசு இருக்குது அப்படின்னா அது இனப்பெருக்கம் நடைபெற இடம். அங்கே அந்த இடத்துல பறக்கிறது முழுவதுமேவும் ஆண் கொசுக்கள் மட்டும்தான் பறக்கும். பெண் கொசுக்கள் வருதா அங்கே இனப்பெருக்கம் பண்ணிட்டு போயிடும், வேறு ஒரு பெண் கொசு வருதா அங்கே இனப்பெருக்கம் பண்ணிட்டு போயிடும். சரி, அதையும் மீறி ஒரு நிமிஷம் எனக்கு கை அதிகமாக வலிக்குது, ஒருவேளை இப்போ ஆண் கொசுக்கள் எல்லாமே ஏதாவது கடிக்குமா? ஆண் கொசுக்கள்லாம் கடிக்கவே கடிக்காது. உங்களுக்கு கை வலிக்குது அப்படின்றதுக்கு காரணம், கண்ணை முழிச்சு பாருங்கள். நீங்கள் கண்ணை முழிச்சு பார்க்குறீங்க, உங்கள் கையில் அந்த கொசு கடிச்சிக்கிட்டு இருக்கு. அதாவது ரொம்ப ஒல்லியாக இருந்துச்சு அந்த கொசு இப்போ உங்கள் கையில் கடிச்சு நல்லா தன்னுடைய உடல் எடை அளவிற்கே கொசு ரத்தம் உறிஞ்சக்கூடியது உட்காந்து நல்லா உறிஞ்சிக்கிட்டு இருக்கு. நீங்கள் அதை நல்லா கவனிக்கிறீங்க, என்னடா இவ்வளோ குண்டாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இதை அடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே இந்த கொசுவுக்கு போகுது. இதை அடிக்க நீங்கள் முற்பட கிட்ட போனால் அந்த கொசு அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சு போயிடுச்சு. இந்த நேரத்தில் உங்களுக்கு அந்த கொசு கடிச்ச அந்த வலி உங்களுக்கு மிகப்பெரியதாக இருக்குமா, இல்லை தப்பிச்சு போச்சே அப்படின்ற அந்த வலி உங்களுக்கு ரொம்ப பெருசாக இருக்குமா? ஒருவேளை அடிக்கும் பொழுது கொசு தப்பிச்ச வலி தான் உங்களுக்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறுபடியும் கனவை கண்டினியூ பண்ணுங்கள். அடுத்த பதிவு லோட் ஆகிட்டுருக்கு, கூடி சீக்கிரம் அடுத்த கனவுல பார்க்கலாம்.